everyone, welcome to Yuvas Samayal. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுற மாதிரி 5 கிச்சன் டிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப் நம்பர் 1. கிரேவிக்கு சன்னா ஊற வைக்க மறந்துட்டீங்களா? கவலையே வேண்டாம். நான் சொல்ற இந்த டிப்பை ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாவே சன்னாவை சோக் பண்ணிக்கலாம். ஹாட் பாக்ஸில் சுடு தண்ணி சேர்த்துட்டு நமக்கு தேவையான சன்னா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சிடுங்க. வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே சன்னா நல்லா சோக்காகி வந்துடும். நீங்கள் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சன்னாவை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2. வருஷமாக நாமளும் டீ போட்டுட்டு தான் இருக்கோம், ஆனால் டேஸ்ட் மட்டும் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ தூள் வச்சுருக்க டப்பாவில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த டீ தூளில் டீ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் கலரும் செம்மையாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. டப்பாவில் நம்ம காஞ்ச திராட்சை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த திராட்சையோட 1/4 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். டிப் நம்பர் 4க்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4. இந்த மாதிரி உரிச்ச பூண்டை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு மாதிரி வதங்கி மஞ்சள் கலரில் மாறி இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பூண்டில் நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பூண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன டிப்பை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம கிச்சனில் வேலை ரொம்பவே சீக்கிரமாக முடியும். டிப் நம்பர் 5. செப்பு பாத்திரத்தை என்னதான் நம்ம தேய்ச்சி கழுவினாலும் அங்கங்கே கருப்பாக பழைசு மாதிரி இருக்கா, அப்போ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். புளியும் கல்லுப்பையும் இந்த மாதிரி எடுத்துட்டு 2த்தையும் ஒன்றா வச்சு நம்ம அந்த செப்பு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிட்டே இருக்கணும். அப்புறம் கூடவே கொஞ்சம் சபீனாவையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி புளி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் நார் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா செப்பு பாத்திரம் நல்லா பலன்னு மின்னும். இந்த வீடியோவில் சொன்ன 5 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ்க்கு யுவஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.